அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் நபித்துவ முத்திரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? சாயிப் பின் யஸீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் சிறுவனாக இருந்தேன். என்னை என்னுடைய சின்னம்மா அவர்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து சென்றார்கள். நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். அல்லாஹுவின் தூதரே, என் சகோதரியின் மகன் நோய்வாய்ப்பட்டுள்ளான் என்று முறையிட்டார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தலையை தடவி கொடுத்து, எனக்கு செழிப்பும் வளமும் ஏற்பட வேண்டும், நோய் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கத் தூய்மை ஒழு செய்தார்கள். அவர்கள் தூய்மை செய்து மீதம் வைத்த தண்ணீரில் இருந்து நான் சிறிது பருகினேன். பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதுகுக்கு பின்னால் நின்று அவர்களின் இரு தோள்களுக்கு மத்தியில் இருந்த நபித்துவ முத்திரையை நான் பார்த்தேன். அது புறா முட்டையை போன்று சிறியதாக அழகாக இருந்தது என்று சாயிப் பின் யஸீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை தூதர் என்பதற்கு நபித்துவ முத்திரை ஹாத்தமுன் நுபுவா என்று அறியப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சு பிளக்கப்பட்ட சமயத்தில் வானவர்களால் இந்த முத்திரை இடப்பட்டது. சிலர் கூறுகிறார்கள், இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுதே இந்த முத்திரை இருந்ததாக. வேதக்காரர்கள் தாம் கற்ற பாடங்களில் இறுதி தூதரின் முதுகில் நபித்துவ முத்திரை ஒன்று இருக்கும் என அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். இந்த அடையாளத்தை பார்த்துதான் சல்மானுல் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களில் சிலர் இஸ்லாத்தை தழுவியதாக நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் ஹாத்தமுன் நபி, இறுதி நபி. அந்த முத்திரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதுகில் இருந்ததை தோழர்களெல்லாம் பார்த்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாமும் அதிகமான ஸலவாத்துகள் ஓதுவோம், அவர்களுடைய அன்பை பெறுவோம். அந்த நபியினுடைய அன்பை பெற்ற நன்மக்களாக நாம் மாறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.